வணக்கம் மழலைகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். இந்த 3 பேரில் முதலாவது யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா, என்ன பேர் பிள்ளைக்கு? கானவி. கானவி. கானவின் அப்பாக்கு என்ன பேர்? சிவமயுடன். அம்மாக்கு என்ன பேர்? உபாசனா. உபாசனா. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கிறோம்? கானவி வீட்டை அம்மா அப்பா, எனக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கிறாங்க, அவளோட பேர் மிருத்வி. அம்மாவும் பெரியம்மாவும் இருப்பாங்க. சரி, ஓகே. என் குட்டி தங்கச்சியை நிறைய பிடிக்குமோ? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ? பேசாம எனக்கு தந்து விடுங்க அப்போ உங்களோட தங்கச்சியை. ஆ தரவே ஏன் தர மாட்டீங்க? ஏண்டா, எனக்கு நான் இவ்வளோ காணமா குழந்தை எனக்கு விளையாடுறதுக்கு யாரோ வேணும்னு கடைசியாக இவதான் பிறந்திருக்கிறேன். அச்சோ, பிள்ளைக்கு எத்தனை வயசு? 6 வயசு எனக்கு. 6 வயசு. தங்கச்சிக்கு எத்தனை வயசு? 1 வயசு. 1 வயசு. அப்போ ஒரு மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவை கடவுள் தந்துருக்கிறார், அதை நான் நேரட்டையும் கொடுக்குறேன், அப்படித்தானே? சரி, என்ன எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க உங்களோட தங்கச்சிக்கு? நான் அவக்கு இருக்கிறதெல்லாம் வேண்டி தருவேன். அவக்கு சும்மா இந்த சத்தம் போடுற சாமானெல்லாம் பிடிக்கும். அப்போ இப்போ நீ எங்கே போனாலும் தங்கச்சிக்கு மட்டும்தான் எடுப்பீங்க, அப்படித்தானே? எல்லாம் வாங்குவீங்க? எனக்கும் தங்கச்சிக்கும் சேர்த்து தான் எடுப்பீங்க. தனியாக தங்கச்சிக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் கொண்டு வரல எதுவுமே? ஆ சரி, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஜெப்னா ஹிந்து பிரைமரி ஸ்கூல். டீச்சருக்கு என்ன பேர்? விமலி மிஸ். விமலி மிஸ். அடிப்பாவும் உங்களை விமலி மிஸ்? இல்லை, அடிக்கிறீங்களோ? நீங்கள் குழப்படி இல்லை போல, அப்போ அதான் அடிக்கிறீங்கள போல, அப்படியோ? நல்லா குழப்படி செய்கிற வரைக்கும் அடிக்க மாட்டாவோ? குழப்படி செய்யறதுக்கு பேசுவா, அடிக்க மாட்டேன். சரி, நீங்கள் என்னத்துக்கு பேச்சு வாங்கியிருக்கிறீங்க? நான் ஒரு நாள் ஒளிவி நின்றதுக்கு இருக்க அடி வேண்டினேன். சரி, ஏன் எழும்பி நின்ற நீங்கள்? பக்கத்து கிளாஸ்ல என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு தானே? இல்ல, அப்ப எனக்கு கிளாஸ்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கதைச்சிட்டு போயிருப்போம் உண்டு. என்ன பேர் உங்களோட ஃப்ரெண்டுக்கு? கபிஷ்னா. ஒரு ஆள் தான்? இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. சயின்ஸ் ஐரி ட்வின்ஸ். ஓகே, இப்போ நிறைய பேர் இருக்கிறதால ஒவ்வொரு டைம் இருக்க கதைப்ப மண்டு எழும்ப டீச்சர்கிட்ட அடி வாங்கியாச்சு. இல்லை, என்ன சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு தோசை பிடிக்கும். தோசையும் இன்னும் சாப்பிடுவீங்க? சம்பல் சம்டைம்ஸ் சாப்பிடுவேன், சீனியும் சாப்பிடுவேன். ஏன் சீனி சாப்பிட்ற நீங்கள்? அது சம்பளோட காட்டி நான் சாப்பிடுவேன். சம்பல் என்றாலே உரைக்கும் தானே? அது உரைக்காம அப்படி சம்பல் செய்யறாரு? ஆ இவ்வளோ படிச்சு பெரிய ஆளை வந்து அப்புறம் என்ன வர விருப்பம்? எனக்கு டீச்சராக வர விருப்பம். டீச்சர்? எந்த டீச்சரை பார்த்து அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு? நான் மியூசிக் டீச்சராக வர ஆசையா. மியூசிக் டீச்சராக வரணுமெண்டு ஆசை. அப்பா அம்மா என்ன வேலை செய்யணும்? அம்மா அப்பா 2 பேரும் பேங்கர் தான். பேங்கர்? அப்போ அது 2 பேரையும் 2 பேர்ட்ட வேலையும் பிடிக்காது பிள்ளைக்கு? அம்மா சொல்லிட்டு பேங்குக்கு கிட்டவே வர வேணாம். ஏன் கிட்ட வர வேண்டாம்னு சொன்னா? அம்மாவோட வேலை கொஞ்சம் ஹார்டா இருக்குது, அதனாலதான். அதனால நீ பேங்கு கிட்ட வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் டீச்சராக போறீங்க. அப்போ எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுங்க. அப்போ மியூசிக் டீச்சர் தானே? சரி, பாடுங்க பாப்போம் டீச்சர். சின்ன சின்ன வயதிலே, செல்லமான வயதிலே, சொன்ன பேச்சு கேட்க வேண்டும். அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்க வேண்டும். காலையிலே எழுந்திடவே பழக வேண்டும். கடவுளையே எந்நாளும் வணங்க வேண்டும். கேள்வி கேட்க பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும். கருத்துடனே பாடங்களை படிக்க வேண்டும். எறும்பு போல சுறுசுறுப்பாயிருக்க வேண்டும். எந்நாளும் பரபரப்பாயிருக்க வேண்டும்.
சின்ன சின்ன வயதிலே செல்லமான வயதிலே சொன்ன பேச்சு கேட்க வேண்டும். அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்க வேண்டும். சரி, என்ன பேச்சு நீங்கள் கேட்குறீங்களா அம்மா அப்பா சொல்றதுல? நான் என்ன ஆழ்ந்த யோசனை என்னத்த சொல்லுவோம், நிறைய கேட்காம விட்டுட்டேனே, அப்படியோ? எனக்கு அம்மா அப்பா கொப்பி கிளி சும்மா அந்த பழம் கொப்பி புது கொப்பிகளில் கொப்பி கிழிச்சு அவங்களுக்கு கோவம் வரும். ஆனால் நீங்கள் கிழிச்சிடுறது அப்படித்தானே? ஏன் கிழிப்பீங்க? அதை பழங்கொப்பியை தான் கிழிப்பேன், சம்டைம்ஸும் புது கொப்பியும் கிழிப்பேன். ஏன் பழங்கொப்பியை கிழிக்கிறீங்கன்னு கேட்குறேன். என்ன தேவை உங்களுக்கு அது கிழிக்கிறதுல? என்ன தேவை இருக்கு? சும்மா அந்த கப்பல் அதுகள் செஞ்சு பழகிறது. ஓ, கப்பல் அதுகள் செய்யறதுக்கு கொப்பியை கிழிக்கிறதே, படிக்கிற கொப்பி அதுகம். அப்போ அதுக்கு கோவம் வரும் தானே? நீங்கள் படிக்கிற கொப்பி தானே, படித்து முடிஞ்ச கொப்பி எல்லாமே. நாங்கள் அதை கிழிக்காமல் அம்மாட்ட வேறு பிரச்சனை தருவாதானே? அம்மா கப்பல் செய்கிறதுக்கு தாங்கோண்டா தருவாவே. சரி, டீச்சராக வந்து தங்கச்சிக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? டீச்சராக வந்து உங்களோட தங்கச்சிக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? பென்சில், ரேசர், கட்டை, பாக்ஸ். நீங்கள் டீச்சராக வரைக்கும் உங்களோட தங்கச்சியும் வளர்ந்துடுவா. ஓ, அப்பாவாக்கு என்னத்துக்கு பென்சிலும் ரேசரும்? எழுது அப்பாவா எழுதி வந்துடுவாவே. நீங்கள் டீச்சராக இந்த வயசு வேற வருவீங்க. இப்போ நான் இருக்கிற மாதிரி நீங்கள் டீச்சராக வருவீங்க. அப்போ தங்கச்சி எப்படி வந்திருப்பா? அவன் படித்து முடிச்சிருந்தானே. ஓ, அப்போ என்ன வாங்கி கொடுப்பீங்க? நீங்களும் பெரிய ஆளாக வந்துடுவீங்க, தங்கச்சியும் பெரிய ஆளாக வந்துடுவா. அப்போ என்ன வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்குறேன் தங்கச்சிக்கு. நான் வந்து சம்டைம்ஸ் அவளோட பர்த்டேக்கு சட்டை வாங்கி கொடுப்பேன். ஓகே. இல்லைண்டா நான் சும்மா வாங்கி அதை கூட்டிக் கொண்டு போவேன். ஓகே, தங்கச்சிக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, எங்கேயாவது கூட்டிகிட்டும் போவீங்க. சரி, இப்போ எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க? நான் ஹோட்டல்ஸுக்கு அப்பா அம்மாவோட தங்கச்சியோட போயிருக்கிறேன். வேற கொழும்புக்கு போயிருக்கிறேன். சரி, போன இடத்துல பிள்ளைக்கு எந்த இடம் நிறைய பிடிச்சிருக்கு? எனக்கு கொழும்பு தான் நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்டா எனக்கு அங்கே மாமாத்தை அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களோட விளையாட கூட மாமா நல்ல செல்லம். உங்களோட நல்ல செல்லம். அவர் எல்லா இடத்துக்கும் கூட்டிக்கொண்டு போவார். கடைசியான நேரம் ஓட்ட பார்க்கும் கூட்டிக்கொண்டு போவார். ஒரு நாள் நான் போனேன்னா கூட்டிக்கொண்டு போனவர் எல்லாம். ஓகே, அப்போ மாமா விட்ட போய் நிற்கிறேன்னா உங்களுக்கு நிறைய பிடிக்கும். என்ன விளையாடுவீங்களா அதையோட சேர்ந்து? எங்கள்கிட்ட நிறைய விளையாட்டு சாமான் இருக்குது. ஒரு கொஞ்சம் விளையாட்டு சாமான் ஒழிச்சு வச்சுப்பீனா, கொஞ்சம் தென்னை வச்சு விளையாடுவீனா. ஏன் கொஞ்சம் முழிச்சு வைக்கிறவியல்? கொஞ்சம் புதுசாக இருந்து அதை நான் எல்லாரும் சேர்ந்து விளையாடிக்க உடைஞ்சு போயிருந்தானே. அட்டாடா, அப்போ அதுக்காக அதை ஒழிச்சு வச்சிடுறது. மிச்சம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவீங்க நீங்கள்? சம்டைம்ஸ் டாய்ஸ் இல்லாமல் சும்மா விளையாடுறேன். ஓகே, என்ன விளையாடுவீங்க? டாய்ஸ் இல்லாமல் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? ஒளிச்சு பிடிச்சி விளையாடுற, கண்ணாம்பூச்சி, பந்தெறிஞ்சு விளையாடுற. சரி, எல்லா விளையாட்டும் விளையாடுவீங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? கதை சொல்லுவோம் நாங்கள். சொல்லுங்க. பேசும் குகை. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் குகையில் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த சிங்கத்திற்கு பசி ஏற்பட்டது. அப்ப அது குகையை விட்டு வெளியேறி உணவு தேட போய், ஆனா உணவும் கிடைக்கவில்லை. கடைசியா ஒரு குகை கண்டது, இன்னொரு குகை. அதுக்குள் நுழைந்தால் இன்னொரு மிருகத்தை வந்து அதை கொல்லி சாப்பிடலாம் என நினைத்து அதுக்குள் நுழைந்தது. அது ஒரு நரியோடு குகை. நரி வந்தது. அது காலடியை கண்டு யாரோ என் குகைக்குள் போயிருக்கேன் என ஒரு யோசனை தோன்றிய. அப்ப குகை வணக்கம் என சொல்லின. ஒரு பதிலும் வரவில்லை. சிங்கம் அமைதியார் இருக்கு. குகையை, நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு கதைத்து கொண்டுதான் இருப்பிய, இன்றைக்கு என்ன நடந்த? நீ எவ்வளோ நாள் கதைக்கிற நீ தானே, இன்றைக்கு யாரோ உள்ளுக்கு நிற்கின, அதுக்கு தான் நீ கதைக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னார். அப்போ சிங்கத்துக்கு ஒரு யோசனை தோன்றிய. அது எப்படி ஒரு குகை கதைக்கும்? சரி, கதைச்சி விட்டு அது உள்ளுக்கு வந்து நான் சாப்பிடலாம்னு நினச்சி முட்டாள்தனமாக கிடைத்தது. அப்போ
அது வந்து வணக்கம் என சொல்லிய சிங்கம். அப்ப அது சிங்கத்தோட குரல் மாதிரி கிடந்து, முட்டாள் சிங்கமே, குகை கதைக்காத எனக்கு தெரியாதா என சொல்லி தப்பியே ஓடிவிட்டது. சிங்கம் பசியால் வாடியது. ஓகே, அப்ப நரி வந்து என்ன தந்திரமான விலங்கு என்ன? சரி, உங்களுக்கு என்ன விலங்கு நிறைய பிடிக்கும்? எனக்கு சொஃப்டான மிருகங்கள் பிடிக்கும். எனக்கு மீன் பிடிக்கும், முயல் பிடிக்கும், பூனை பிடிக்கும். பூனை எங்க சாஃப்ட்? பூனை சாஃப்ட் உங்களுக்கு இல்லையே. மயில் கொஞ்சம் தொட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு சாஃப்டா இருக்கணும், அதெல்லாமே பிடிக்கும். சரி, பறவை? பறவை கிளி பிடிக்கும். ஒரு நாள் நாங்கள் கொழும்புக்கு போன நான் இன்னொரு நாள். அப்போது நான் ஒரு எங்கேயோ போன நாங்கள் பேருக்கு. அப்போ நான் கிளியை வச்சு அதுக்கு உணவு தீட்டிக்கொண்டே இருந்தேன். நிறைய பறவைகள் வந்து இதுல நிறைய வந்து நின்று நீங்க சாப்பாடு கொடுத்துருக்கிறீங்க. சரி, என்ன சாப்பிடும் கிளி? கிளி ஏதோ ஒரு கிளி பழங்கள் சாப்பிடும், தானியங்கள். நீங்க என்ன கொடுத்தீங்க கிளிக்கு? ஏதோ வட்டம் வட்டமா தந்தவங்க அதை கொடுத்தேன். அடாடா, அவங்க தந்ததை நீங்க கொடுத்ததால உங்களுக்கு தெரியல என்ன தந்தவங்க, அப்படித்தானே? அப்ப தங்கச்சி கூட்டிட்டு போயில? என்ன தங்கச்சி பிறந்தவனுக்கு தெரியாது, மறந்தாச்சு. என்ன பிறந்துட்டாவோ பிறக்கையிலும் கூட உங்களுக்கு தெரியல. அப்ப அவளா குட்டி வயசுல போயிருக்கிறீங்க? இல்ல, 4, 5 வயசு 6 வயசா இருக்கும். நான் இப்ப 6 வயசுதான் ஒரு நாள் போனேன். 6 வயசுல ஒரு நாள் போனீங்களோ? சரி, ஓகே. எனக்கு திருக்குறள் சொல்றீங்களே, சொல்லுங்க. அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்போடு ஏந்த வளர்க்கென்ப ஆருயிர்க்கு இன்போடு ஏந்த தொடர்பு. அறத்திற்கு எல்லாம் சார்பென்ப அறியா மரத்துக்கும் அதே துணை. என்பில் அதனை வேற்போர் காயுமே அன்பில் அதனை அறம். துறத்துறுப்பு எல்லாம் என் செய்யும் யாக்கே அவத்திருப்பு அன்பின் அவர்க்கே. நன்றி. கொஞ்சம் மறந்துட்டு. அதான் கொஞ்சம் மறந்தாச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிட்டுது. அதான் நான் டக்குன்னு நன்றி சொன்னேன். சேம் பாடமாக்கினீங்க திருக்குறள். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல கேட்டு அதில் நான் அன்புடமே 10 தான் பாடமாக்கினேன். அவங்க 50 சொன்னதால நான் 10 தான் சொன்னது. அவங்க ஓகேன்னு விட்டுட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அது பாடமா இருந்து இப்ப கொஞ்சம் மறந்தே விட்டுட்டேன். என்ன டீச்சர், அப்புறம் டீச்சரா வந்தா நிறைய இல்லை ஞாபகம் வச்சிருக்கணும் நாங்கள். அப்ப மறக்க கூடாதானே? மறக்க கூடாது. அப்ப படிக்க நான் கிரகிச்சு வடிவா படிக்கணும் என்ன? அப்பதான் நாங்க மறக்க மாட்டோம். சரி, எனக்கு பயம் சொல்றீங்களே. The kite. I often sit and wish that I could be a kite, up in the sky, upon the breeze, and go whichever way I chance to blow. Thank you. யார் சொல்லி தந்த பிள்ளை? இது நான் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனோம். நீங்கள் இப்ப போறீங்களா? அப்படித்தானே போறது? இப்பயும் போறது. அங்க போய் சொல்லி தந்திருக்கிறா டீச்சரோ சாரோ? டீச்சர். டீச்சருக்கு என்ன பேர்? மறந்தாச்சோ. டீச்சர் பார்த்தா கவலைப்பட போறா. டீச்சர் பாப்பா தானே பிள்ளைங்க ப்ரோக்ராம பார்க்க என்ன நினைப்பா? காணவி என்ன மறந்துட்டு தானே நினைக்க போறா. ப்ரோக்ராம் முடியக்கிட்டே ஞாபகப்படுத்தி பார்ப்போம். என்ன காணவி? மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். காணவி வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறா. தொடர்ந்து நாங்கள் காணவியோட கதைக்கிறதுக்கு முன்னாடியே குட்டி பிரேக். சிறியதொரு இடைவெளியை திறந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. காணவி வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டுக்கிற. காணவி, அம்மாவுக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க? நான் வந்து அம்மாவுக்கு வீடு கூட்டி கொடுப்பேன், அந்த வீடை சுத்தமாக்கி கொடுப்பேன். வீடு கூட்டி கொடுத்தால வீடு சுத்தமா இருந்தானே இல்லையா?
அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? சரி, அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவீங்க. நீங்க யாரோட நிப்பீங்க வீட்டை? எனக்கு இந்த பாட்டியோட பெரியம்மாவும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவன். ஓ. காலையில் அதவக்கு ஆ. ஆஃபீஸில் வேலை செய்கிறவன். அவட சம்டைம்ஸ் அவள் லீவ் எடுப்பா, அப்போதும் அவட நிற்பேன். பாட்டியோட தான் கூட நிற்கிறேன் நீங்கள். சரி, ஓகே. பிள்ளைக்கு எந்த கடவுளை பிடிக்கும் நிறைய? எனக்கு சரஸ்வதி தான் பிடிக்கும். ஏன்டா அம்மா கானவிண்டா யாருன்னு தெரியுமா என்று கேட்டா அம்மா சொல்லுவா சரஸ்வதி என்று. ஓ, அப்போ உங்களோட பேருக்கு அர்த்தம் வந்து சரஸ்வதி, அதால தான் உங்களுக்கு சரஸ்வதி பிடிக்கும். அதான் வெள்ளை கலர்ல வந்திருக்கிறீங்களோ? நாளைக்கு டீச்சரா வர்றதுக்காக சரஸ்வதியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? கமெண்ட். கல்விக்கு தெய்வமே சரஸ்வதி, அதால சொல்றீங்களோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டேன். சரி, இப்ப எனக்கு அழகான பழனி மலையாண்டவா பாடி காட்டுறீங்களே? அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினம் பாட வந்தேன் வேலவா. வலிமையில் நாதனே வா வடிவேலனே, வலிமையில் நாதனே வா வடிவேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினம் பாட வந்தேன் வேலவா. வெள்ளித்திருநீரு வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளித்திருநீரு வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வள்ளி மயிலறி வேலன் வருவது நெஞ்சம் தானுமே, உனையாடும் மாண்டவனே எதி வேலவா. உனையன்றி வேல் தெய்வம் தந்தையா. முருகா 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 முருகா. அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் பெரி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உன்னை விட்டு கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் பெரி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உன்னை விட்டு கருகிட திருவருள் புரிவாய். உனையின்றி வேந்தை தெய்வம் தந்தையா, உனையாடும் ஆண்டவனே நீ தானையா. முருகா 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 முருகா. அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. சரி, முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களோ? முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களோ? எந்த கோயிலுக்கு போறேன் நீங்க? நல்லூர் முருகன் கோயிலுக்கு போறேன் நான். திருவிழால அம்மா அப்பாட போறேன் நான். அங்க போய் என்ன வாங்குவீங்க முருகன் கோயில போயிட்டு? ஒரு நாள் அப்பாட போனேன்னா பபிள்ஸ் வேண்டி அந்த லைட் எரியிற போல் எல்லாம் வேண்டி கொண்டு வந்தேன். நிறைய தடவை நான் முருகன் கோயிலுக்கு போனேன். தங்கச்சிக்கு என்ன வாங்கினீங்க அங்க போய்? தங்கச்சிக்கு நான் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தால என் பெரியம்மாட போனேன். அப்போ நான் வீட்டுக்கு ஒரு மினிட்ரி தான் பேர். அப்போ அவளுக்கு பூல் பென்ஸ் எல்லாம் வேண்டினேன் நிறைய, ஒரு பாக்ஸா. ஓகே, தலைமுடி வளர்த்துட்டாவோ தங்கச்சி? ஒருக்கா வெட்டினா அப்புறம் வளர்ந்துட்டு அதனால வேண்டி கொண்டு வந்தேன். அவளுக்கு போட்டெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனில். சரி, உங்களோட வீட்டு என்ன மரம் எல்லாம் நிற்குது உங்களோட வீட்டில்? எனக்கு பூ மரம் இருக்குது, பூக்கள் பூக்கள் பூக்கள். சரி, என்ன பூ மரம் இருக்கு உங்களோட வீட்டை? மல்லிகை பூ இருக்குது, செவந்தி பூ இருக்குது. என்ன பூ பிள்ளை பிடிக்கும் நிறைய? ரோசா பூவும் இருக்குது. ரோசா பூ ரொம்ப பிடிக்கும். என்ன கலர் பிடிக்கும் ரோஸ்? பிங்க் கலர் பிடிக்கும். பிங்க் கலர் பிடிக்குமா? அப்போ நீங்கள் மெரூன் கலரில் வந்து நீங்கள் இன்னைக்கு
அது ரோஸ் ரோஸ் தலையில வச்சிருக்க ரோஸை கேட்குறேன். ஓ சட்டை கேட்ட மாதிரி நாங்கள் போட்டுன்னு வந்துட்டோம் அப்படித்தானே? இது என்ன பர்த்டே இந்த தங்கச்சியோட பர்த்டேக்கு போட்டது இந்த பாவாடை செட். உங்களோட தங்கச்சி இந்த பர்த்டேக்கோ? சரி, உங்களோட பர்த்டேக்கு என்ன வாங்கி தந்தது? எந்த பர்த்டேக்கு பென்ஸ் ஸ்டேஷனரிஸ் எல்லாம் வேண்டி தந்தது, விளையாட்டு சாங்கெல்லாம் வேண்டி தந்தது. கொஞ்சம் நான் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் பழுதாயிட்டு. கொஞ்சம் பழுதாயிட்டேன்னு நாங்கள் பாவிச்சா பழுதாயிடும் தானே. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். காணவி எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். இன்றைக்கு 3 பேர் எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். அதில் இன்றைய நாளில் காணவியோட கதைச்சிருக்கிறோம். மற்ற 2 குட்டீஸோடையும் நாளை உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து ஆன்டிவி நிகழ்ச்சிகளோட இணைந்திருங்கள். வணக்கம்.